முக்கிய செய்தி: கோயில்களில் நடத்தப்படும் இசை கச்சேரிகளில் பக்தி பாடல்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. கோவில்களில் நடத்தப்படும் இசை கச்சேரிகளில் பக்தி பாடல்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும், சினிமா பாடல்கள் பாடப்படக்கூடாது என்ற மனுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைந்திருக்கிறார். ஸ்டெஃபி, இந்த மனுவை தாக்கல் செய்தவர் யார்? இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், கோவில் திருவிழாக்களின் போது கோவில் வளாகத்திற்குள் இசை கச்சேரி நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் போது சினிமா பாடல்கள் பாடப்படுவதை எதிர்த்து புதுச்சேரியை சேர்ந்த வெங்கடேஷ் சௌரிராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அதில் புதுவையில் உள்ள திருமலைராயன்பட்டினம் பகுதியில் உள்ள வீதி வரதராஜ பெருமாள் கோவில் திருவிழாவின் போது கோவில் வளாகத்திற்குள் இசை கச்சேரி நடத்தப்பட்டதாகவும், அதில் பக்தி பாடல்களை தவிர சினிமா பாடல்கள் அதிகமாக பாடப்பட்டதாகவும் கோவிலுக்கு அறங்காவலரை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த அறநிலைத்துறை தரப்பில் கோவிலுக்குள் பக்தி பாடல்கள் மட்டுமே பாட அனுமதி உண்டு என்றும், அறங்காவலர் நியமனம் தொடர்பாக அரசின் கருத்தை அறிந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க உள்ளதாகவும் விளக்கமளிக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி, கோவிலுக்குள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் பக்தி பாடல்களுக்கு மட்டுமே பாட அனுமதிக்க வேண்டும் என்றும், பக்தி பாடல்களை தவிர்த்து சினிமா பாடல்களை பாட அனுமதிக்க கூடாது எனவும் உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்தார். பத்மநாபன், வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.